ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இல்லை செஷன் 9. இல்லை செஷன் 9 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போன கிளாஸில் என்னக்கன்னு பார்த்தோம், ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ ரெசிப்ட். ரெவென்யூ ரெசிப்ட்ஸில் என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா எப்படி அதை ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஒரு ஃபைனல் ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ஷனோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் பார்த்திங்கன்னா கிரெடிட் சைடில் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி டோட்டல் அமௌண்ட் எழுதிக்கலாம். பட் இயர் பை இயர், அதாவது ப்ரீவியஸ் இயரும் வசூல் பண்ண வேண்டியது இருக்கும், கரண்ட் இயருக்கு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருப்பாங்க வசூல் பண்ணியிருப்போம், அதே மாதிரி என்ன பண்ணியிருப்போம் சப்சீக்வெண்ட் இயர் நெக்ஸ்ட் இயருக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் வசூல் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், சப்சீக்வெண்ட் இயர் அப்படின்னு சொல்லி இயர் பை இயர் ஒருவேளை நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வசூல் பண்ணுறோம், வசூல் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா அதை எப்படி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் கால்குலேட் பண்ணுறது, அதாவது கிரெடிட் சைடில் அந்த கால்குலேஷன்ஸ் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் இன் பேலன்ஸ் ஷீட். ஸோ இது மாதிரி ப்ரீவியஸ், கரண்ட் இயர், சப்சீக்வெண்ட் இயர்னு சொல்லி கொடுத்தப்ப ஸோ அது பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே அப்பியர் ஆகும், ஐ மீன் லைபிலிட்டி சைடில் என்ன வரும், அசட் சைடில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அதை பேஸ் பண்ணி இல்லை செஷன் 8 பார்த்தோம் இல்லைங்களா கண்ணு. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இல்லை செஷன் 9. இல்லை செஷன் 9ல் பாருங்கள், how the following items will appear in the final accounts of a club for the year ending 31st March 2019 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது கிளப் ஒரு சங்கத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ஐ மீன் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் என்னது, இதில் இந்த யூனிட் பொறுத்தவரைக்கும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே அப்பியர் ஆகும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், அந்த ஐட்டம்ஸ் எங்கெங்கே வரும்னு சொல்லி காட்டணும் சரிங்களா. அந்த சங்கத்தோட வந்து என்ன பண்ணுறோம், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம், எந்த இயருக்கு உண்டானதை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்போ அந்த இயர் முடியுதுன்னு பாருங்கள், எண்டிங் 31st March 2019க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன்லாம் என்ன பண்ணணும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இது நமக்கு என்னது கரண்ட் இயர் 2019 அப்படின்னாவே நமக்கு கரண்ட் இயர் என்னக்குன்னு 2018 to 19 தான் சரிங்களா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த இயர் எப்போ முடியுது 31st March 31/3/2019 முடியுது ஓகேவா. ஸோ இந்த இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும் 1/4/2018 ஸ்டார்ட் பண்ணி 31/3/2019 என்ன பண்ணியிருக்கோம், அது வந்து அந்த இயர் முடிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் என்னது நமக்கு கரண்ட் இயர். ஸோ இந்த கரண்ட் இயரில் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை எப்படி நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே அப்பியர் ஆகுன்னு சொல்லி எப்படி காட்டுறது அப்படின்னு சொல்லி இந்த சம்மில் பார்க்கலாம். கீழே கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க பாருங்க. ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க சரிங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கிரியேட் பண்ணணும். பாருங்கள் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சைடில் சப்ஸ்கிரிப்ஷனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ 2019 to 18க்கு 5,000, 2018 to 2019க்கு 48,000, 2019க்கு 2020 என்னது 3,000 கொடுத்துருக்காங்க. சரி நல்லா கவனி, நம்மளுடைய கரண்ட் இயர் எப்போ முடியுது, நம்மளுடைய இந்த இயர் ரெண்டு எப்போ முடியுதுன்னா 31st March 2019 முடியுதுன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. சரி பாரு ஹெட்டிங் பார்த்தீங்களா, ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் ended 31st March 2019 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இயர் தான் முடியுது. அப்போ நம்மளோட கரண்ட் இயர் என்ன கண்ணு 2018 to 2019 48,000 இருக்குது. இதுதான் நம்மளோட டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன், கரண்ட் இயருக்கு ஒன்றாலும் டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் சரி கண்ணு. ஸோ அடுத்தது பாருங்கள், அப்போ இது கரண்ட் இயர் அப்படின்னா இது என்னது ப்ரீவியஸ் இயர், இது என்னது சப்சீக்வெண்ட் இயர். மொத்தமாக ஒரு எல்லாம் ஆட் பண்ணி எவ்வளோ கொடுத்துருவாங்க 56,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஷினில் அந்த பாக்ஸ் கீழே ஒரு ஐட்டம்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள். There are 300 members in the club, each paying an annual subscription for 200 per annum அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ புரியுதா, இந்த கிளப் அப்படின்றதுல நமக்கு இந்த ஒரு சங்கத்தில் 300 பேர் சேர்ந்துருக்காங்க, 300 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு பராணம்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் 300 பேர்த்துக்கிட்ட 200 வசூல் பண்ணுறோம், சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க 300 பேருமே வருஷத்துக்கு என்னது 200 பே பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் 200 பே பண்ணுறாங்க. ஸோ அந்த கால்குலேஷன்ஸ் நம்ம பார்க்கணும். அடுத்தது பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் தி இயர் 2017 to 2018 1000. ஸோ நம்ம கரண்ட் இயர் என்னக்குன்னு நமக்கு 2018 to 19 சரிங்களா. அப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் என்னது 2000,
17 to 18. ஆனால் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங், பெற வேண்டியது சரிங்களா, ஸ்டில் 2017 2018 நமக்கு ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான 1000 rupees சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன பண்ணோம், வசூல் பண்ண வேண்டியது இருக்குது, இன்னும் வசூல் பண்ணலை, அது நமக்கு பெற வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் கால்குலேட் பண்ணுறது, ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் எப்படி பேலன்ஸ் ஷீட்டில் அப்பியர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். அந்த கொஷினை கவனி பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஸோ எப்பயுமே நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன பார்த்தோம், இன்கம் சைடில் தான் அந்த கால்குலேஷன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவர் ஹெட்டிங் டெட்டார் கிரெடிட்டார்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் அண்ட் 31st March 2019 ஹெட்டிங் எழுதணும். எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட் இன்கம் இது வேக்கண்ட்டாக இருந்தாலுமே என்ன பண்ண இடத்துல பேசி விட்டுரும் சரிங்களா. ஜஸ்ட் ஒரு இன்கம் மட்டும் நீ எப்படி கால்குலேட் பண்ணக்கூடாது. ஸோ இது மாதிரி தான் ப்ராப்பராக இருக்கணும். நீ ஒரு அக்கௌண்ட்ஸ் போட்ட அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்கணும் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு எந்த வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்னா கரண்ட் இயரோட வேல்யூ எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், கரண்ட் இயர் நமக்கு இதில் என்னது 2018 to 2019 கரண்ட் இயர் வேல்யூ எவ்வளோ, சப்ஸ்கிரிப்ஷன் 48,000. ஸோ இந்த 48,000 என்ன பண்ணுறீங்க பை சப்ஸ்கிரிப்ஷன் 48,000 என்ட்ரி பண்ணிடுறேன் சரிங்களா. அடுத்தது ஆட் அவுட்ஸ்டாண்டிங் டு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2018 to 19 12,000 அப்படின்னு கொடுத்துருவாங்க. மிஸ் எங்கே மிஸ் இது கொஷினில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். கொஷினில் இருக்கான்னு முதல்ல கவனி. பார்க்கணும் கொஷினில் இருக்கா, ஸோ எதுவுமே கொடுக்கல. ஸோ அந்த இயர் பேஸ் பண்ணி அந்த கரண்ட் இயருக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங்னு எதுவும் கொடுக்கல. பட் இதில் என்ன பண்ணுறாங்க, டூ ஸ்டெப் பாருங்கள். தேர் ஆர் 300 members இன் ஏ கிளப், ஈச் பேயிங் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் 200. 300 பேர் அதில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சங்கத்தில் சேர்ந்துருக்காங்க. அவங்க 300 பேரும் ஒருத்தர் என்ன பண்ணணும், 200 பே பண்ணணும் இல்லைங்களா. ஸோ 300 × 200 300 × 200 போட்டால் எவ்வளோ வேல்யூ வருது, அப்புறம் நம்ம கரண்ட் இயருக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், மீதி எவ்வளோ வர வேண்டியது இருக்குன்றது கால்குலேட் பண்ணும். ஸோ அதுக்கு பாருங்கள் டுட்டோரியல் நோட் அப்படின்னு ஒரு கால்குலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஃபார் கரண்ட் இயர் அப்படின்னு மொத்தமாக அந்த டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயருக்கு உண்டான டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் இயர்ன்றது நமக்கு என்னது 2018 to 19 300 பேர் அந்த சங்கத்தில் சேர்ந்துருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க, 200 பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ 300 × 200 போட்டால் எவ்வளோ கண்ணு வருது உனக்கு, 60,000 வரும் சரிங்களா. ஸோ அப்போ என்ன அந்த இடத்துல சொல்ல வரேன், டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ கண்ணு கரண்ட் இயருக்கு 60,000 ரூபா தான். அதில் நம்ம எவ்வளோ கொஷின்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அமௌண்ட் ரிசீவ்ட் ஃபார் தி கரண்ட் இயர் 2018 to 19 48,000. ஸோ இந்த 48,000 எங்கேருந்து வந்ததுன்னு புரியுதா கண்ணு. கொஷினில் பாருங்கள், கரண்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் வசூல் பண்ணிட்டேன்னு எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கோம், 48,000 தான் வசூல் பண்ணியிருக்கோம். ஆனால் பட் 300 மெம்பருக்கு 200 ரூபா அப்படின்னா 300 பேத்துக்கு எவ்வளோ ஆச்சு, நம்ம 60,000 ரூபா சரிங்களா. அப்போ 60,000 என்ன பண்ணணும், நம்மளுடைய கரண்ட் அந்த கொஷினில் கொடுத்துருக்கிற மாதிரி 48,000 என்ன பண்ணணும், நம்ம லெஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம இதை வசூல் பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஸோ இன்னும் வசூல் பண்ண வேண்டியது எவ்வளோ இருக்குது, 12,000. இந்த 12,000 அது கரண்ட் இயருக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம இதை ஆட் பண்ணுமா, எவ்வளோ கண்ணு வருது 12,000. ஸோ என்ன பண்ணுறேன், 12,000 அப்படியே கொஷினில் காட்டுறேன். ஸோ பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் 48,000, இன்னும் நம்ம 12,000 ரூபா வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. எதுக்கு, கரண்ட் இயருக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் பெற வேண்டியது இருக்குது. எவ்வளோ 12,000, ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ கண்ணு 60,000. ஸோ இதுதான் அது நம்மளுடைய டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதுவும் ஈக்குவலாக இருக்கா. ஸோ 300 × 200 அப்படின்னு 300 × 200 போட்டோமா. ஸோ அப்போ எவ்வளோ வருது, அங்கே 60,000 வருது. ஸோ அப்போ என்னது, நம்மளோட டோட்டல் மேலே 60,000, இதுவும் 60,000. ஓகேவா. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு புரியுதா கண்ணு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ சப்ஸ்கிரிப்ஷனோட டீட்டெயில்ஸ். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வேறு ஏதாவது எடுத்துக்கணுமா, அதாவது ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான அமௌண்ட் ஏதாவது எடுத்துருக்காங்களா சரிங்களா, அதை ஏதாவது நம்ம வசூல் பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்னு ஓவரால் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம் சரியா கண்ணு. அடுத்தது பாருங்கள், பேலன்ஸ் ஷீட்டில் அங்கே எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு பாருங்கள். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 2017 to 2018 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன்றது என்னது, நமக்கு 2017 to 18 எவ்வளோ இன்னும் கண்ணே நல்லா இந்த கொஷினை நல்லா புரிஞ்சுக்கோ. ஏன் மிஸ் இந்த இடத்துல ப்ரீவியஸ் இயர் எடுக்கலன்னு உனக்கு ஒரு கொஷின்ஸ் வரும். ஏன் அப்படின்னா நாம் இன்னும் என்ன பண்ணுறோம், ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான அமௌண்ட்டை இன்னும் வசூல் பண்ணவே இல்லை. பட் கரண்ட் இயர் 2018 to 19 சரிங்களா, நம்ம 2017க்கு உண்டான பணத்தை நம்ம வசூல் பண்ணியிருந்தோம். இதில் கரண்ட் இயரில் வசூல் பண்ணியிருந்தோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருப்போம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்திருப்போம். பட் எதுவுமே வசூல் பண்ணலை. இன்னும் அது என்ன பண்ணோம், ப்ரீவியஸ்க்கு உண்டான பணத்தை இன்னமும் நம்ம என்ன பண்ணல
வசூல் பண்ணலை. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டில் தான் காட்டி ஆகணும் தவிர இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸில் எடுத்துக்கூடாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா அது கரண்ட் இயரில் நம்ம அந்த ப்ரீவியஸ் உண்டான பணத்தை வசூல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஏன் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எப்பயுமே கரண்ட் பீரியட் நடப்பு ஆண்டுகளை மட்டும்தான் என்ன பண்ணுவோம் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம், ஒன்லி கரண்ட்டை. சரிங்களா? அந்த டிரான்சாக்ஷன் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணும். ஸோ இப்போ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன நான் சொல்லியிருக்கேன். ஸோ 2017 to 2018க்கு 1000 இன்னும் வசூல் பண்ணலை, பெற வேண்டியது இருக்குது. அதே மாதிரி 2018 to 19க்கு 12,000 பெற வேண்டியது இருக்குது. எப்படின்னு புரியுதா? ஸோ கொஷினில் பாருங்கள், 2000 சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் அவங்களே கொடுத்துறாங்க ஃபார் தி இயர் 2017 to 18. ப்ரீவியஸ் இருக்குது, நான் 1000 ரூபா நம்ம என்ன பண்ண வசூல் பண்ணணும். ஸோ அதுன்னு வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இந்த கால்குலேஷனில் பண்ணோமா, ஸோ கால்குலேஷன் என்ன பண்ணணும் நம்ம, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி கரண்ட் இயர். ஏன் அப்படின்னா 300 மெம்பர்ஸ் வந்து 200 பே பண்ணாங்க, 60,000. அது கரண்ட் இயருக்கு நம்ம 48,000 தான் வசூல் பண்ணியிருக்கோம், மீதி 12,000 அவுட்ஸ்டாண்டிங். ஸோ நம்ம எடுத்துக்கணுமா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு 2017 to 2018 ப்ரீவியஸ் எல்லாம் 1000 வந்து நம்ம இன்னும் வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. 2018லேருந்து 2019 நம்மளுடைய கரண்ட் இயருக்கு 12,000 அதை வசூல் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டையும் ஆட் பண்ணி 30,000 சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. எங்கே, அசட் சைடில். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரும் கரண்ட் இயர் மட்டும்தான் அசட் சைடில் நம்ம அப்பியர் பண்ணோம். இந்த இடத்துல சப்சீக்வெண்ட் இயர், அதாவது ப்ரீவியஸ் இயர்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், முன்கூட்டியே கரண்ட் இயருக்கும் பணத்தை பே பண்ணிடுறோம், அது இல்லாமல் அதுக்கு அடுத்த இயரும் நம்ம பே பண்ணிடுறோம். ஸோ அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள், அட்வான்ஸாக பே பண்ணுறது. ஸோ இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாரு, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரீவியஸ் இயருக்கு 5,000 பே பண்ணியிருக்காங்க, 48,000 பே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸாக என்ன பண்ணுறாங்க, 2019 to 20க்கு என்ன பண்ணுறாங்க, 3,000 பே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல 3,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். அதாவது நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான அமௌண்ட்டை கொடுத்துருவோம். நம்ம கரண்ட் இயர் என்னது 2018 to 2019. அப்போ இது வந்து என்னது நமக்கு நெக்ஸ்ட் இயர் தானே. ஸோ அதை பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் இன் அட்வான்ஸ் ஃபார் தி சப்சீக்வெண்ட் இயர். ஃபியூச்சருக்கு என்ன பண்ண நம்ம பே பண்ணிட்டு எவ்வளோ 3,000 வசூல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிக்கண்ணே, இப்போ எங்கே அப்பியர் ஆகுது அப்படின்னு மட்டும் நீ காட்டினா போதும். சரிங்களா? எந்த ஒரு டோட்டலும் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, போட தேவையில்ல. ஸோ எந்த இடத்துல அப்பியர் ஆகுது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது தான். ஸோ இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 9 புரியுதா கண்ணே. ஸோ எப்படி வந்து நம்ம ஒரு கிளப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க, 31 March 2019க்கு அவங்களோட கணக்கு முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை எப்படி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் கால்குலேட் பண்ணுறது, நெக்ஸ்ட் நான் பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே அப்பியர் ஆகும், மெயினாக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா கண்ணே? ஸோ அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க கொஷின்ஸில். சரி, இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 9 உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது இல்லஸ்ட்ரேஷன் 10. இல்லஸ்ட்ரேஷன் 10ல் என்ன கொடுத்துருவான்னு பாருக்கண்ணே. ஹவு வில் தி ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் அப்பியர் இன் தி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் எ கிளப் ஃபார் தி இயர் எண்டிங் 31 March 2017. A club received subscription 25,000 during the year 2016 to 17. This includes subscription 2,000 for 2015 to 16 and 1,500 for the year 2017 to 2018. Subscription of 500 is still outstanding for the year 2016 to 17 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா கவனி, ஹவு வில் தி ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் அப்பியர் இன் தி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் கீழே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கே வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எங்கே வரும், பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், நம்ம காட்டணும். சரிங்களா? எந்த இடத்துல அப்பியர் ஆகும் அப்படின்றத நம்ம காட்டணும். ஸோ என்னென்ன ஒரு பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாங்க, எ கிளப் ஃபார் தி இயர் எண்டிங் 31 March 2008. அந்த சங்கத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கணக்கு எப்போ முடிக்கிறாங்க, அந்த இயர் எண்டிங் எப்போ 31 March 2017 முடிக்கிறாங்க. அப்படின்னா எப்போ கணக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும், 2016 to 2017. ஏன் அப்படின்னா இதில் 1/4/2016 ஆரம்பித்து 31/3/2017 முடியும். இது ஒரு இயர் எண்டிங். அப்போ கரண்ட் இயர் நமக்கு என்னது 2016 to 2017 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்க்கன்னு, எ கிளப் ரிசீவ்டு சப்ஸ்கிரிப்ஷன் 25,000. அந்த கிளப் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷனை வசூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, 25,000 வந்து என்ன பண்ணுறாங்க, வசூல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? டூரிங் தி இயர் 2016 to 17. கரண்ட் இயருக்குள்ள வந்து என்ன, கரண்ட் இயரில் 25,000 வசூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திஸ் இன்க்ளூட்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் 2015 to 2016. அதாவது இது நமக்கு கரண்ட் இயர் அப்படின்னா இது என்னது நமக்கு ப்ரீவியஸ் இயரா.
ஸோ சொல்கிறது புரியுதா? 2006 நம்மளோட கரண்ட் இயரில் என்ன பண்ணுறாங்க, 25,000 வசூல் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன இன்க்ளூட் ஆகிருக்கு, 2,000 இன்க்ளூட் ஆகிருக்கு. எது? ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான பணத்தை நம்ம கரண்ட் இயரில் வசூல் பண்ணியிருக்கோம் 2000 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 2015க்கு 16 ப்ரீவியஸ் இயர், நமக்கு அந்த ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான 2000 ருபீஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வசூல் பண்ணியிருக்கோம். அது இந்த 25,000த்தில் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கன்னு, அண்ட் 1,500 ஃபார் தி இயர் 2017 to 18. சொல்கிறது புரியுதா? இப்போ நம்ம கரண்ட் இயர் என்னது, 2016 to 17 கரண்ட் இயர். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறோம், ப்ரீவியஸ் இயர் வந்து இந்த 25,000ல் ப்ரீவியஸ் இயர் 2,000 வந்து பே பண்ணுறோங்களா, அதுவும் இன்க்ளூட் ஆகிருக்கு. எக்ஸ்ட்ரா 1,500 வந்து என்னது, சப்சீக்வெண்ட் இயர் நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான அமௌண்ட் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வசூல் பண்ணியிருக்கோம். அது எதில் இருக்குது, இந்த 2015ல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஃபார் தி இயர் 2017 to 18. புரியுதாக்கான எப்படி வந்து அட்வான்ஸாக நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம், 1,500 பே பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 500 இஸ் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் தி இயர் 2016 to 17. அதாவது இன்னும் நம்ம கரண்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் 500 என்னது வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. பெற வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ, 500. எதில், 2016 to 17. நம்மளுடைய கரண்ட் இயர் என்ன கண்ணு, 2016 to 17. ஸோ இதை வச்சு எப்படி சம் போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கண்ணே, எப்படி வந்து நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எங்கே வருது, பேலன்ஸ் ஷீட் எப்படி அப்பியர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டர் 31st March 2017 சொல்லி ஹெட்டிங் எழுதிடுறேன். ஸோ டெட்டார், கிரெடிட்டார், எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட், இன்கம் அமௌண்ட் சொல்லி என்ன பண்ண நம்ம காலம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். எப்பவுமே நம்ம ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அது இன்கம் சைடில், கிரெடிட் சைடில் தான் வரும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், அந்த தப்பை மறுபடியும் செய்யார். இன்கம் சைட் நம்ம எப்பயுமே நம்ம பேப்பர் வேல்யூட் பண்ணக்குள்ள எப்பயுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லி இங்கே என்ன பண்ணுறாங்க, போடுறதே கிடையாது, இந்த காலம் ஓப்பன் பண்ணுறதே கிடையாது. ஒன்லி இன்கம் மட்டும் கால்குலேட் பண்ணி விட்டுருக்காங்க, அது தப்பு. ஸோ ப்ராப்பராக நீங்கள் அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு சம் போடுற அப்படின்னா அது ப்ராப்பராக அந்த ஃபார்மெட் இருக்கணும். புரியுதா கண்ணே? ஸோ இப்போ இன்கம் சைடில் பாருங்கள், அப்படி சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயருக்கு அவங்க கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க 25,000 கரண்ட் இயருக்கு மொத்தமாக டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்காங்க, 25,000 சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வசூல் பண்ணியிருக்காங்க. அதில் இன்க்ளூட் ஆகிருக்கிறது தான் எல்லாம். சரிங்களா? இப்போ நமக்கு டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் என்னது, 25,000. ஸோ அதை என்ன பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் இன்கம் சைடில் பை சப்ஸ்கிரிப்ஷன் 25,000 சொல்லி என்ட்ரி பண்ணிடுறோம். சரிங்களா? அடுத்தது நம்ம எதை ஆட் பண்ணணும், எதை லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஃபார்மெட்டில் பாருங்கள். ஸோ அந்த ஃபார்மெட் பார்க்கலாம். இந்த ஃபார்மெட் என்ன கண்ண சொல்லியிருக்காங்க, ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது நம்ம ஓவரால் இந்த கரண்ட் இயர்க்குனா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க, அந்த வேல்யூ போட்டுக்கணும். அடுத்து என்ன சொல்லுவாங்க, லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி ப்ரீவியஸ் இயர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கரண்ட் இயர்லேயே ப்ரீவியஸுக்குண்டான அமௌண்ட் ஏதாவது நம்ம வந்து வசூல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்கிறாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி சப்சீக்வெண்ட் இயர். கரண்ட் இயரில் என்ன பண்ணுறோம், அடுத்த வருஷத்துக்கு உண்டான நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான பணத்தை நம்ம இந்த வருஷமே வந்து என்ன பண்ணுறோம், வசூல் பண்ணிட்டோம். இது எல்லாமே கரண்ட் இயருக்கு உண்டான லிங்க். ஸோ இந்த மாதிரி இருந்தால் லெஸ் பண்ணணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயருக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் பெற வேண்டிய சந்தா ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதா? இந்த மாதிரி இப்போ இந்த கால்குலேஷன். அடுத்து பாருங்கள், ஆட் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் டூரிங் த ப்ரீவியஸ் ஃபார் தி கரண்ட் இயர். அப்போ என்ன, ப்ரீவியஸ் இயர்லேயே கரண்ட் இயருக்கு அட்வான்ஸை நம்ம ஏதாவது அமௌண்ட் பே பண்ணு, போன வருஷத்துக்கு உண்டான போன வருஷமே என்ன பண்ணிட்டோம், நம்ம இந்த வருஷத்துக்கு உண்டான பணத்தை போன வருஷமே வசூல் பண்ணிட்டோம். சரிங்களா? அந்த மாதிரி அட்வான்ஸாக ஏதாவது நம்ம வந்து ரிசீவ் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொன்னால் அந்த வேல்யூ என்ன பண்ண ஆட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இங்கே பார்க்கலாமா அந்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. இப்போ பாருக்கணும், இப்போ 2016 to 17 நம்மளுடைய கரண்ட் இயர் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, ஸோ அதை என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் 25,000 எடுத்தார். இதில் பாருங்கள், ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர் இல்லைன்னா அவுட்ஸ்டாண்டிங் ஏதாவது இருக்கான்றதை பற்றி பாருங்கள். 2016 to 17க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் 25,000 வந்துச்சு, அதை நம்ம போட்டோம். நெக்ஸ்ட்டு திஸ் இன்க்ளூட்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் 2015 to 16. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதை எடுத்துக்கலாம். என்ன அர்த்தம் இதுக்கு, நம்மளோட கரண்ட் இயர் 2016 to 17 அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் என்னது 2015 to 16. ஸோ நம்மளுடைய கரண்ட் இயரில் தான் என்ன பண்ணுறோம், ப்ரீவியஸுக்கு உண்டான அதாவது 2016-15க்கு உண்டான பணத்தை நம்ம என்ன பண்ணுறோம் 2017 தான் வசூல் பண்ணுறோம். ஸோ இது நமக்கு கரண்ட் இயர், இது ப்ரீவியஸ் இயர்னு வச்சுக்கோ.
புரியுதாக்கண்ணே? ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான பணத்தை நம்ம கரண்ட் இயரில் 2000 வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம லெஸ் பண்ணுமா? எப்படி லெஸ் பண்ணுவா பாருங்கள். லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி இயர் 2015 to 16. இது நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் எவ்வளோ வந்து இன்க்ளூடாக இருக்குது, 2000. ஸோ அதை என்ன பண்ண, நம்ம லெஸ் பண்ண எவ்வளோ கண்ணு வருது, 25,000ல் 2000 போச்சுன்னா எவ்வளோ கண்ணு வருது, 23,000. சரிங்களா? அடுத்தது பாருங்கள் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் முடிஞ்சுது, 2015 to 16க்கு முடிஞ்சுது. அடுத்து பாருங்க 1500 ஃபார் தி இயர் 2017 to 18 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கரண்ட் இயருக்கு 25,000 வசூல் பண்ணிட்டோம். அதில் ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான பணம் 2,000 ரூபா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயர் சப்சிக்வெண்ட் இயர்ன்றது ஃபியூச்சருக்காக எவ்வளோ, நெக்ஸ்ட் இயருக்கும் சேர்த்து 1500 வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம வசூல் பண்ணிட்டோம். இது புரியுதா? கரண்ட் இயர் நமக்கு என்னது 2016 to 17 அப்படின்னா என்னது நெக்ஸ்ட் இயர், இது சப்சிக்வெண்ட் ஃபியூச்சர் கொடுக்கறதுக்கு. ஸோ அது 1500 அட்வான்ஸாக என்ன பண்ணுறோம், நம்ம வசூல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான பணத்தை நம்ம வசூல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும்னு சொல்லி ரூல் சொல்லுது. ஸோ அப்போ என்ன பண்ணோம், நம்ம லெஸ் பண்ணலாமா பாருங்கள். லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி 2017 to 18 சப்சிக்வெண்ட் இயர் எவ்வளோ, 1500. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம லெஸ் பண்ணணுமா பாருங்கள். 25,000ல் 2000 லெஸ் பண்ணுறோம், 23,000. 23,000ல் நெக்ஸ்ட் இயருக்கு உண்டான பணம் நம்ம 1500 ரூபா நம்ம என்ன பண்ணுறோம், ரிசீவ் பண்ணதால் அதை என்ன பண்ணுறோம், 1500 நம்ம லெஸ் பண்ண எவ்வளோ வருதுக்கானே, 21,500 வருது. சரிங்களா? வேறு ஏதாவது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஷினில் பாருங்கள். இப்போ 2 பாயிண்ட் முடிஞ்சு, 2015 to 16 படாச்சு. கரண்ட் இயருக்கு ஃபியூச்சர் இயர் சப்சிக்வெண்ட் இயர் போடாது. அடுத்தது பாருங்கள். Subscription of 500 is still outstanding for the year 2016 to 17. இது நம்ம 2016 to 17ன்றது நமக்கு என்னது, கரண்ட் இயர். புரியுதா கண்ணு? இப்போ இந்த கரண்ட் இயரில் நம்ம என்ன பண்ணலாம், 500 ரூபா இன்னும் பெற வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த கரண்ட் இயருக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் சரி, ஸோ நம்ம அதை என்ன பண்ணணும், நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் காட்டுவோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் நம்மளோட கரண்ட் இயருக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் ஏதாவது பெற வேண்டியது இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன கண்டு கொண்டு வருவோம், ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ணணும், நம்ம பாருங்கள், ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி இயர் 2016 to 17 எவ்வளோ கண்ணு, 500. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கண்ணு வருது, 22,000. புரியுதா கண்ணு? இப்போ கொஷினில் இருக்கிற மாதிரியே ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எல்லா ஐட்டம்ஸும் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். பேலன்ஸ் ஷீட் 31st March 2007 சொல்லி என்ன பண்ண நம்ம எழுதிக்கணும். ஏன்னா அந்த இயருக்கு உண்டான பேலன்ஸ் ஷீட் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அது லைபிலிட்டிஸ் அமௌண்ட், அசட்ஸ் அமௌண்ட் சொல்லி காலம் போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங், அதாவது அவங்க மெயினாக அசட்ஸில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீவியஸ் இயருக்கு இருந்தாலும் கரண்ட் இயருக்கு இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அசட் சைடில் காட்டுங்கன்னு சொல்லி ரூல்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கொஷினில் பார்க்கலாம். ஏதாவது இருக்கா கண்ணே, ப்ரீவியஸ் இருக்குன்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது இருக்கா? ப்ரீவியஸ் இருக்குன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயர் வசூல் பண்ணிட்டோம், ஆனால் இன்னும் பெற வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ப்ரீவியஸ் இருக்குன்னா அவுட்ஸ்டாண்டிங் இல்லை. ஸோ கரண்ட் இயர் இருக்கான்னு பாரு. கரண்ட் இயருக்கு இருக்குது பார்த்தீங்களா, சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 500 ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் தி இயர் 2016 to 17. நம்மளோட கரண்ட் இயருக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 500 ரூபா வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. அது இன்னும் நம்ம என்ன பண்ணோம், வசூல் பண்ணலை. அப்போ பெற வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ, 500. அதை என்ன பண்ணால் நம்ம எழுதிக்கலாமா, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அசட் சைடில் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தி இயர் 2016 to 17 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, 500 எடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்னும் நம்ம பெற வேண்டியது இருக்குது. ஸோ எடுத்துட்டாங்க. அடுத்தது பாருங்கள், லைபிலிட்டி சைடில் எப்பயுமே நம்ம சப்சிக்வெண்ட் இயர், நெக்ஸ்ட் இயர் கரண்ட் இயரில் என்ன பண்ணுறோம், அடுத்த வருஷத்துக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷனை நான் இப்போயே என்ன பண்ணிட்டேன், கரண்ட் இயரில் வசூல் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் கொஷினில். பாருக்கண்ணே. ஸோ இது ப்ரீவியஸ் இயர். சரிங்களா? இது என்னது நமக்கு ப்ரீவியஸ் இயர். அப்போ கரண்ட் இயர் வந்து இருக்கா 2017, இது சப்சிக்வெண்ட் இயர். நெக்ஸ்ட் இயருக்கு வந்து இருக்கா 2017 to 18 எவ்வளோ வசூல் பண்ணியிருக்காங்க, 1500ல் கரண்ட் இயர்லேயே என்ன பண்ணியிருக்காங்க, வசூல் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ண, நம்ம லைபிலிட்டி சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் தி இயர் 2017 to 18 அப்படின்னு சொல்லி எழுதி
1500 வந்து liability சைடில் அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லி காட்டுறோம். சரிங்களா? சரி கண்ணு, இப்போ வந்து illustration 10 உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நீ வந்து ஒரு எக்ஸசைஸ் சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருக்கண்ணே. இதே மாதிரி நீ வந்து illustration வந்து பாருங்கள் 9 மாதிரியே நமக்கு எக்ஸசைஸ் 9 சம் இருக்கும். 10 சம்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஹோம்ஒர்க் சம்ஸ் வந்து தயவுசெய்து நோட்டில் அக்கௌண்ட்ஸ் நோட்டில் என்ட்ரி பண்ணி வைங்க. ஓகேவாம்மா? சரி ஓகே கண்ணு, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம illustration 11 எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா?